ஹாய் விலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திச்சது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கான கான்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ணாததும் கூட. யூஸ்வலாக பைக் கார்ஸ் பற்றி வீடியோஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம அதை பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலாக தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கான கண்டென்ட் பைக் காரை பற்றி கிடையாது. ஒருவேளை அது இருக்குமோன்னு நினச்சி வந்தவங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், அதை பற்றின கண்டென்ட் இது கிடையாது. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபமாக எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்களும் சரி, இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, என்னால் இதை பார்க்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ என்ன ப்ரோ உங்கள் கேப் போட்டு வீடியோ பண்ணுவீங்களே, உங்கள் கேப் என்னாச்சு, என்ன திடீர்னு இப்படி வீடியோ பண்ணுறீங்க, நீங்கள் விக் ஏதாவது வச்சுருக்கீங்களா, இல்லை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எங்கே பண்ணீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸையும் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. அண்ட் சமீபமாக இந்த கன்சல்டேஷன் கால்ஸ் பேசும்போது கூட சில பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ முன்னாடி கேப் போட்டு பண்ணுவீங்க, உங்கள் ஃபேஸே எங்களுக்கு தெரியாது, பட் இப்போ தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்றது போல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நல்ல உள்ளங்கள் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் இதை பற்றி தான். ஸோ நான் ஏன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன், அது எங்கே பண்ணேன், எதனால அந்த கிளினிக்கில் பண்ணேன், அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு இருக்கிறவங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி கேள்விகள் எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதை எல்லாத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வீடியோவை தான் இது இருக்க போகுது. ஸோ ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக பார்க்கலான்னு வந்தவங்களுக்கு இந்த கண்டென்ட் அதுக்கானது கிடையாது. எனிவே ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஏன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வருவோம். ஆக்சுவலாக நான் எனக்கு ரொம்ப யங் ஏஜ்லேயே முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஒரு 23 வயசு அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அதை பெருசாக கண்டுக்காமல் அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு சமயங்களில் என்னடா முடி தானே போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் நான் ஆக்சுவலாக இருந்தது. பட் ஆனால் எல்லாருக்குமே தெரியும், முடி கொட்டுறவங்களுக்கு அந்த முடி கொட்டும் போது இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தெரியும். என்னடா முடி கொட்டுதே அப்படின்னு நிறைய கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பாக எனக்கும் அது மாதிரியான ஒரு சில சிக்கல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதை கடந்து போக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்ட ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கள், நீங்கள் வீடியோவில் அந்த மாண்டேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு பண்ணது இதெல்லாமே ஆரம்ப கட்டங்களில் நம்ம வீடியோஸ் நின்று பண்ணும்போது கொஞ்சம் கொட்ட ஆரம்பித்த சமயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எனக்கு ஒரு பெரிய விஷயமா அது தெரியல. நாள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா என் கேமராமேனை தம்பி இப்படி ஆங்கிள் வச்சுக்க, எனக்கு இந்த சைடு ரொம்ப கேப் அதிகமாக தெரியுது, எனக்கு ரைட் சைடில் கொஞ்சம் முடி இருக்கும், லெஃப்ட் சைடில் கேப் அதிகமாக இருக்கும், அப்போ லெஃப்ட் சைடில் கேமரா வை, ரைட் சைடு பார்த்த மாதிரி வைக்காத அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு இருந்த கேமராமேன் என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர். அப்போ தான் ராகுல் அப்படி என்ன சொன்னார், அண்ணா நீங்கள் இவ்வளோது பண்ணுறதுக்கு பேசாமல் கேப் போட்டுருங்கண்ணே, கேப் போட்டு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ கேப் போட்டு தான் நான் ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருடங்களாவது கேப் போட்டு தான் நான் வீடியோஸ் பண்ணேன். நீங்கள் நிறைய பேர் என்னை கேப்போட தான் பார்த்துருப்பீங்க. ஸோ கேப் போட்டே நான் வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு பெரிய விஷயமா அது எனக்கு தெரியவே இல்லை. ஒரு சமயத்தில் ஒரு 1 இயர் பேக் சொல்லலாமா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நமக்கு கிடச்சிச்சு. அதுவும் உங்களால் தான். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு நாங்கள் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம், நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இருக்க நிறைய யூடியூபர் நண்பர்களே சந்திக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிச்சு. ஸோ நிறைய பேரை சந்தித்தோம், நிறைய பேர்கிட்ட பேசணும், பழகணும், கொண்டோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நேரமும் நம்ம கேப் போட்டே இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. என்னை வீடியோவில் பார்க்கும்போது தான் கேப் போட்டிருப்போம். வீடியோவுக்கு ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் த கேமரா நான் கேப்லாம் போட மாட்டேன். ஸோ அப்போ என்னோடய லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் நான் இருந்தேன். அப்போ எனக்கு கேப் கழட்ட ஒரு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே என்னைய கேப்போட பார்த்த நண்பர்கள் தான். ஸோ கேப்போடையே என்னை பார்த்து பழகினவங்களுக்கு நான் கேப் இல்லாதது அப்படிங்கும்போது அவங்களுக்கே என்னைய பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்கும், யாரா இவன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, ப்ரோ நீங்கள் கேப் போட்டால் வேற மாதிரி இருக்கீங்க, கேப் போடலன்னா வேற மாதிரி இருக்கீங்க, அடையாளமே தெரியல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் அந்த கேப்பை கழட்டுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா என்னை பல வருடங்களாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸுக்கே என்னைய வீடியோவில் பார்த்ததுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அடையாளம் தெரிஞ்சது கிடையாது. என்கிட்ட பெருசாக யாரும் பேசுனது கொண்டது எதுவுமே கிடையாது. ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரோ நீங்கள் தானே அப்படின்னு பேசினாலும் அவங்க சொல்கிற முதல் விஷயம் என்னவா இருக்குன்னா, ப்ரோ வீடியோவில் பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருக்கீங்க, நேரில் பார்க்க வேற மாதிரி இருக்கீங்க, என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, நான் ரொம்ப நேரம் யோசிச்சு தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம பேசாமல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்தேன் நான்.
இதுதான் நான் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஈவெண்ட்லாம் வந்து போகும்போது, இப்போ சென்னை எங்கேயாவது ஈவெண்ட்லாம் போகிறோம்னு வச்சிங்களேன், அந்த ட்ராக் ஈவெண்ட் அப்போ தான் ஒரு ஒரு அனுபவம் வந்து இருந்துச்சு. அப்போ என்னன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்திருக்காங்க. அந்த ட்ராக் ஈவெண்ட்டு யமகாவோட கால் ஆஃப் ப்ளூ ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து வந்திருந்தாங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து அங்கே பீப்புள்ஸும் வந்திருந்தாங்க. நான் கேப் போட்டு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் நம்மள்ட்ட வந்து பேசவும் செஞ்சாங்க. ப்ரோ நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேசவும் வந்து செஞ்சாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படியும் நம்ம வீடியோவை நம்மளை ரெகுலராக பார்க்குறவங்க நம்மளை எங்கேயா சந்திச்சு நம்மள்ட்ட பேசும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பரவாயில்ல நம்ம வீடியோ பண்ணுறோம், நமக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த சூழலில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னால் கேப்பை கழட்டவும் முடியல. ஏன்னா கேப்பை கழட்டினா இங்கே இருக்க பாதி பேருக்கு நம்மளை யாருன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு ஒரு கில்ட் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு மண்டையெல்லாம் அப்படியே ஸ்வெட் ஆகுது, ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி அன்னைக்கு தான் வந்து நான் என் லைஃப்ல வந்து கேப் போட்டு ஏன்டா பழகணுங்கிற மாதிரி என் மைண்ட் செட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு தான் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம், பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து போகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த பாயிண்ட்ல வந்து நீங்க பார்க்கக்கூடிய, அதாவது முடி இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர் இந்த கேள்வியை வந்து கேட்பீங்க. ஏன் முடி இருந்தால் தான் கான்ஃபிடண்ட்டாக இருக்குமா, முடி இல்லைன்னா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்பீங்க. கண்டிப்பாக முடி இல்லாத உங்கள் நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அது எவ்வளோ இதாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இப்போ வீடியோவில் இமேஜஸில் பார்க்குறது எல்லாமே நான் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபுட்டேஜ் வந்து பார்க்குறீங்க. ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, முடி இல்லாதவங்களுக்கு தான் அந்த முடி இல்லாதது ஒரு வருத்தமாக வந்து இருக்கும். எப்போவுமே மனிதனோட இயல்பு தான், நம்மள்ட்ட இல்லாத விஷயத்தில் தான் நம்ம ரொம்ப ஆர்வத்தை வந்து செலுத்துவோம், ஆசையை வந்து செலுத்துவோம். ஏன்னா இப்போ நான் கார் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து பண்ணுறேன். இதுவுமே நிறைய பேர் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, கார் வச்சுருக்கவங்க பார்க்குறவங்கள தாண்டி கார் இல்லாதவங்க பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து இருப்பீங்க. ஸோ கார் அடுத்து இந்த காரை வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஆசையோட பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து இருப்பீங்க. அது மாதிரி நம்மள்ட்ட இல்லாத ஒரு பொருள் மேலே தான் நமக்கு ஆசை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும் இந்த விஷயத்தை நான் வந்து குறிப்பிடுவேன். எனிவே நான் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணலான்ற ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நிறைய கிளினிக்ஸை வந்து நான் அப்ரோச் வந்து பண்ணேன். நிறைய கிளினிக்ஸ் போனேன், போய் பார்த்தேன், கொண்டேன். எனக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனைன்றது எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் நிறைய கிளினிக்ஸ் வந்து போனப்போ இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குன்னா, இதுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது சார், நீங்கள் வந்து ஒரு 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 8 சிட்டிங் இல்லை ஒரு 6 சிட்டிங் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை வந்து சரியாயிரும் அப்படின்றது போல் என்கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நிறைய கிளினிக்ஸ் போனப்போ நான் சொன்னாங்க. அந்த கிளினிக்ஸ் எல்லாத்தையும் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி அவங்களோட விளம்பரங்களை காட்டக்கூடிய அந்த டாக்டர்ஸு, அவங்களோட பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் போன கிளினிக்கில் யாருமே இல்லவே இல்லை. ரொம்ப யங்கான ஒரு லேடி ஸ்டாஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு லேடி டாக்டராக இருக்கட்டும், இல்லை யங்கான ஒரு ஜென்ஸ் டாக்டராக இருக்கட்டும், இவங்க தான் நம்மளை அப்ரோச் பண்ணி சார் இது இப்படி தான் ப்ரொசீஜர், இதை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கே, இவங்கள நம்பி நம்ம பண்ணலாமா அப்படின்றது போல் எனக்கு ஒரு யோசனை வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் தேட அந்த ஆரம்பித்த சமயங்களில் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பற்றின பயம்ன்றது நிறையவே இருந்துச்சு. ஸோ எனக்குமே அந்த பயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு குழப்பத்தோடையே நான் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். அந்த சமயத்தில் நான் போன கிளினிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. ரெண்டாவது ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் வந்து அதாவது எப்படின்னா மணி மைண்டடாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி டேண்ட்ரஃப்க்கு நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சரியாயிரும், இதை நீங்கள் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு, இங்கெல்லாம் பண்ணலாமா வேணாமான்னு. நான் சொல்கிறது எல்லாமே ரெப்யூட்டடாக இருக்கிற ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் கிளினிக் தான். அண்ட் நான் வந்து ஒரு யூடியூபராகவோ இந்த மாதிரிலாம் போய் அப்ரோச் பண்ணவே கிடையாது. ஒரு காமன் மேனாக நான் போய் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா யூடியூபராக போகிறோன்னும் போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நார்மலாக போகிறோன்னும் போது தான் அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், அந்த கிளினிக்கை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் போய் பார்த்தேன். நிறைய கிளினிக்ஸ் வந்து போனேன், தஞ்சாவூர்லேயே இருக்கட்டும், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை. நான் போனேன், எங்கெங்கெல்லாம் போகிறோன்னா அங்கெல்லாம் போய் நான் பார்த்துருக்கேன். சென்னையிலேயும் ஒரு சில கிளினிக்ஸ் போய் பார்த்துருந்தேன். இந்த சமயத்தில் தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பற்றி
உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிச்சோன்னா நம்ம எங்கே தேடுவோம்? முதல் விஷயம் நம்மளோட மொபைல் ஃபோனில் தான் வந்து தேடுவோம். கூகுள்லேயா இருக்கட்டும், யூடியூப்பா, இன்ஸ்டாகிராம் இதிலலாம் பார்க்கும்போது ஒரு ஃபீல்டில் எனக்கு ஒரு வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுச்சு. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் விபின் பிரசாத் சாரோட வீடியோ வந்து நான் பார்த்துருந்தேன். அவர் வந்து ஹேர் டிரான்ஸ்ஃபரன் பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அப்போ நிறைய அவரை பற்றி அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது, சரி நம்ம நிறைய இடங்களில் போய் அப்ரோச் பண்ணிட்டோம். ஒரு நாள் கோயம்புத்தூர் போகிறப்ப இந்த கிளினிக்கையும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் ஒரு காமன் மேனாக தான் நானும் அதே கிளினிக்கை போய் அப்ரோச் பண்ணேன். அவங்கள்ட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது அவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும், ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய முடி வந்து கொட்டிருச்சு, அதனால் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நான் இந்த கேள்வி எல்லார்ட்டையும் கேட்குற கேள்வி தான். எனக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனைன்னு இருக்குது, அதனால தான் முடி கொட்டியிருக்குமோ அப்படின்னும் போது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால கொட்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டேண்ட்ரஃப்ங்கிறது ஒரு நார்மல் பிரச்சனை தான். நான் ஒரு ஷாம்பு சஜஸ்ட் பண்ணுறேன், அந்த ஷாம்பை வந்து நீங்கள் போடுங்க. ஒரு 3 to 4 வாஷ், அதாவது வீக்லி 2 டைம்ஸ் போடுங்க. ஒரு 3 to 4 வாஷ் இல்லை ஒரு 2-3 வீக்ஸில் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து குறைஞ்சிரும், அதனால் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஜென்ரலாக அந்த கிளினிக்கை போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் இதுதான். அந்த கிளினிக்கை வந்து எனக்கு அந்த ஷாம்பு வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த ஷாம்பை நான் வாங்கி அன்றைக்கி நான் எதுவுமே சொல்லலை, என்றைக்கு பண்ண வரேன் எதுவுமே நான் வந்து சொல்லலை. நான் ஷாம்பை வாங்கினேன், எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு வாரம் 10 நாளில் நல்ல ரிசல்ட் வந்து தெரிஞ்சு, நான் அன்னைக்கு டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு பண்ணால் இந்த கிளினிக்கில் தான் வந்து பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்து வந்தேன். ஸோ இந்த கிளினிக்கை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம்ன்றது இது ஒரு விஷயம்தான். ஸோ இந்த பாயிண்டில் எனக்கு தோணுது என்னென்னா, ஓகே நம்ம இந்த தீரன் ஸ்கின் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கில் தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு. இந்த கிளினிக் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ டாக்டர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் விபின் பிரசாத் சார் தான் என்னை அப்ரோச் கொண்டது. ஸோ நாங்கள் போகும்போது நான் சொன்ன இந்த ஃபேஸ் பண்ண விஷயங்கள், நான் போர்டில் பார்த்த நேம் யாரோ அவங்கள என்னால் நேரில் வந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் அவருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் தான். ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ அவங்கள்ட்ட பேசும்போதே ஒரு சில பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும்ல. ஸோ அது மாதிரி என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சோன்னா ஓகே நம்ம இவங்கள்ட்டையே பண்ணலாங்கிற ஒரு டிசிஷனுக்கு நான் வந்தேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லாமல் ஜஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயங்களே நமக்கு சரியாகுதுன்னும் போது நமக்கு ஒரு திருப்தி வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த பாயிண்டில் நான் இங்கே தான் பண்ணணுங்கிற முடிவுக்கும் வந்தேன். ஸோ நான் இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஒரு டிசம்பர் மாதம் ஐ திங்க் நவம்பரோட மிடில் அதாவது 2024 நவம்பரில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அவங்கள்ட்டையும் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட்டும் நான் கேட்டேன். நான் இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் ஆக்சுவலாக ஒரு யூடியூபர் அப்படின்லாம் அவங்கள்ட்ட நான் வந்து சொல்லவே இல்லை. நான் ஒரு காமன் மேனாக தான் அவங்கள்ட்ட போகிறேன். இந்த மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றத அப்ரோச் பண்ணுறேன். அவங்களும் எனக்கு ஒரு இந்த டேட்டில் பண்ணலாமா என்னன்னு கேட்கும்போது அவங்க இந்த டேட் ஃப்ரீயாக இருக்குது சார், உங்களுக்கு ஓகேனா வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டேட் நான் வந்து போயிருந்தேன். ஓகே, இப்போ காமனாக இருக்கிறவங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா வேணாமா, அது பண்ணால் என்ன வரும், என்ன பிரச்சனைகள் வரும்ன்ற ஒரு சில கேள்விகள் இருக்கும்ல, அந்த கேள்வியை நான் இந்த பாயிண்ட்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்குமே ஃபஸ்ட்டு இருந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்ணும்போது வலிக்குமா அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஷின் எனக்குள்ளே ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தால் அதை தாங்க முடியுமா என்னங்கிற ஒரு மனநிலை வரும்ல. ஸோ இந்த சூழலில் நான் அவங்கள்ட்ட வந்து போனேன். ஆக்சுவலாக அவங்க வந்து லோக்கல் அனஸ்தீஷியா வந்து உங்களுக்கு இந்த தலையில் இந்த இடங்கள்லாம் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்க்கலாம். நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். என் தம்பி வந்திருந்தான் கூட. அவங்கள வந்து நான் சும்மா வீடியோஸ் வந்து இதை பண்ணுறதை எடுறா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அவங்களும் வீடியோலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஒன்று பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் தம்பி வீடியோ எடுத்துருப்போம். அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. மேபி நான் அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டுறேன். ஏன்னா யூடியூபோட அல்காரிதம் படி இந்த பிளட்டு இந்த மாதிரி விஷயங்களை காட்டக்கூடாது. ஸோ அதனால் நான் அந்த விஷயங்களை நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கு வலி அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அந்த லைட்டாக அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது, அந்த அனஸ்தீஷியா கொடுக்கும்போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன பெயின் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு எறும்பு கடிச்சா மாதிரி ஒரு பெயின் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அனஸ்தீஷியா கொடுத்தது எதுவுமே இல்லை. அவங்க பண்ணும்போது எந்த ஒரு வலியுமே வந்து தெரியல. ஃபஸ்ட்டு விஷயம், இது பண்ணும்போது வலிக்காது. எனக்கு பண்ணும்போது நான் ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னைய பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 95 kg வெயிட் இருக்கிற ஆள்.
அந்த அவங்க பின்னாடி இந்த இடங்கள்ல இருந்து டோனர் ஏரியால இருந்து முடி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரும்பி தான் படுத்திருக்க மாதிரி இருக்கும், குப்புறப்படுத்திருக்க மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு இருக்குது ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். என்னோட பெல்லிலாம் வந்து இடிக்கிறது கொள்றது, அந்த படுக்கவே முடியல. அதுதான் எனக்கு மெயினாக கஷ்டமா இருந்துச்சு அந்த அந்த ப்ரொசீஜர் பண்ற வரைக்கும். மித்தபடி எனக்கு பெரிய எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு வலியும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. மொத்தம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் இந்த ஏரியாவில் இருந்து முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4500 கிராஃப்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ 4500 கிராஃப்ட் வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. காஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு கிராஃப்ட் கணக்கெல்லாம் வந்து சொல்லலை. அவங்க அளந்து பார்த்துட்டு இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்றது அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, சார் இவ்வளோ கிராஃப்ட் இவ்வளோலாம் வந்து கணக்கு கிடையாது சார். இப்போ நான் வந்து 4000 கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் 4000 எண்ணி பார்க்க முடியுமா? உண்மையாக சொல்லலாம் கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்படின்னும் போது டோனர் ஏரியா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது, நீங்கள் வந்து 3rd or 4th ஸ்டேஜில் வந்து இருக்கீங்க. ஸோ இவ்வளோ முடி இருந்தால் தான் இங்கே வந்து வைக்க முடியும். ஐ திங்க் ஒரு 4500 முடியாவது இருந்தால் தான் இந்த இடத்த வந்து கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ கிராஃப்ட்ன்ற கணக்கெலாம் நம்ம கிளினிக்கை பொறுத்தவரைக்கும் கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு 4000 4500 சொன்னாங்க. பட் அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா வச்சு தான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்க்கலாம் எந்த லெவலுக்கு அடர்த்தியாகவே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கு ஃபுல்லாக டோனர் ஏரியாவை கவர் பண்ணிட்டாங்க. ஸோ வலி பெயின் இருக்குமான்றது ஒரு பிரச்சனையாக இருக்கும், அதை சொல்லிட்டேன். ரெண்டாவது, நான் பார்த்த 90% வீடியோஸில் வந்து ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வீங்கி ஒரு மாதிரி அகோரமான ஒரு ஃபேஸ் வந்து இருக்கும். நீங்களே நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவோட பார்க்கக்கூடிய ஆட்கள் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து சொல்கிறதான் ஒரே ரொம்ப ஒரு மாதிரி விகாரமாக மூஞ்சி வீங்கி இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறையவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி இருந்தால் நம்ம வீடியோஸ் ரிலேட்டடாக இருக்கும், நம்ம யூடியூப்பில் வீடியோலாம் பண்ணுறோம். அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, அது எவ்வளோ நாள் ஆகும் அது சரியாகன்ற ஒரு மைண்டில் ஒரு குழப்பம் இருந்துச்சு. அப்போ ஆக்சுவலாக இது மாதிரி ஆகுமான்னு நான் டாக்டர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 1 வீக் ரெஸ்ட் எடுக்கிற பிளானோடையே வாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அடுத்த ஒரு வாரத்துக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வாங்க. அப்படி வந்தீங்கன்னா இந்த மூஞ்சியில் வீக்கம்ன்றது இருக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நானும் போகும்போதே என்னோட ஷெடியூல் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நான் ஒரு வாரத்துக்கு எங்கேயும் ட்ராவல் பண்ணாத மாதிரி தான் ஒரு பிளானோட நான் வந்து போயிருந்தேன். ஸோ வீக்கம் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக இல்லவே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஒரு இமேஜ் வந்து பார்ப்பீங்க, இது வந்து பண்ணி ஒரு 3வது நாள் எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ். ஸோ அதில் வந்து இந்த நெத்திக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த வீங்கினா மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக ரொம்ப வீங்கி மூஞ்சி வந்து அகோரமாக ஆகிற கண்டிஷனில் வந்து எனக்கு வந்து போகவே இல்லை. ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக படுத்திருந்தேன் கொண்டிருந்தேன். அந்த 3வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு எடிட் ஒர்க் இருந்துச்சு, அதை நான் உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ உட்காராதீங்கன்றதை அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. நீங்கள் படுத்தே இருங்க, இல்லை இப்படி தலையை சாச்சே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அனஸ்தீஷியா கொடுத்தது கீழே வந்து இறங்கும். அது கீழே இறங்க தான் அந்த மூஞ்சில வீக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2-3 நாள் வீட்டில் தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் அகெயின் அந்த கியாவோட ஈவெண்ட் ஏதோ ஒன்று வந்துருந்துச்சு. சாரி, அந்த ஆயிலர் மோட்டார்ஸோட ஈவெண்ட் ஒன்று வந்துருந்துச்சுன்னு நான் திரும்ப டெல்லிக்கு வந்து போக வேண்டிய மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5-6 நாள்லேயே திரும்ப போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் வலிக்கலை. 2வது விஷயம் எனக்கு பெருசாக மூஞ்செல்லாம் வந்து வீங்கியும் இல்லை. 3வது, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கொட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு அந்த கேள்வி இருந்துச்சு. நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது ஒரு பதில் வந்து சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக இந்த ஹெட் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா வச்ச முடியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணோம். என்னடா முடியெல்லாம் கொட்டிருச்சு, இது திருப்பி வளருமா என்னன்னு வேறு தெரியலையே அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அகெயின் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வச்சதெல்லாம் கொட்டிருச்சு சார்னு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது காமன் தான் சார், சில பேருக்கு வச்ச இடத்துலேருந்து டைரெக்டாக வளர ஆரம்பிக்கும், சில பேருக்கு கொட்டிட்டு தான் வளர ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நெத்திக்கிட்ட இந்த இடங்கள்ல வந்து முடி வந்து கொட்டிட்டு ரொம்ப அந்த இடத்துல சுத்தமாக முடியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1.5-2 மாதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்லாம் முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வெச்ச முடி கொட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து முடி கொட்டுற பிரச்சனைங்கிறது ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு. அதனால தான் முடிங்கிறது கொட்டுது. ஸோ அதே மாதிரி வெச்ச முடியை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாலும் அது கொட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதான். ஸோ அதை நம்ம இதுக்கப்புறமாவது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ டேண்ட்ரஃப் பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஷாம்புவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆயிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தடவும் போது அந்த முடி கொட்டுற பிரச்சனையை நம்ம தள்ளி போகலாம், முடி கொட்டுறதை கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த 3 பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு.
அண்ட் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு 3வது மாதத்தில் எடுத்த ஃபோட்டோஸ். ஒரு 3 ஆக்சுவலாக அவங்க சொன்னது ஒரு 6 மாதத்தில் நல்லா ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 3 மாதத்துலேயே முடி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. 4வது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு எனக்கு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே கவர் பண்ணி ஓரளவுக்கு நல்ல அந்த முடி பார்த்தீங்க அப்படின்னா வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4-5 மாதங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாமே வந்து முடி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆனேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்டயே பாதி பேர் இப்போ வந்து கேட்பாங்க, இந்த நீ வச்சுருக்கீங்களே இதை வந்து முடி வெட்டலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது வரைக்கும் ஒரு 7-8 தடவை முடி வெட்டியிருப்பேன். முடி வெட்டின ஃபுட்டேஜஸும் வேணால் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். முடி வந்து நார்மலாக நம்ம முடி வச்சா, அதாவது நார்மலாக முடி நமக்கு எப்படி வளருமோ அதே மாதிரி தான் வளரும். பின்னாடி இருக்கிற டோனர் ஏரியாவில் எடுத்து முன்னாடி வச்சது தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வளரக்கூடியது தான். ஸோ அதனால் நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு மாதம், ஒரு 45 நாள், இந்த ஒவ்வொருத்தவங்களோட வளர்ச்சியை பொறுத்து, முடி வளர்கிற வளர்ச்சியை பொறுத்து முடிங்கிறது வெட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது காமனான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, முடி வந்து இது வந்து அப்படியே இருக்குமா, கொட்டுமா, இல்லை இது வெட்டணுமா வெட்டக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது விக்கு மாதிரிலாம் வந்து கிடையாது. நம்மளோட முடியை தான் நமக்கு பின்னாடி இருக்க முடியை எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து வச்சு வைக்கிறது தான் இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இது நம்ம நிறைய பேர் பயப்பட வேணாம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமோ, ரொம்ப வலிக்குமோ, கொல்லுமோன்னு பயப்பட வேண்டியது இல்லை. ஒருவேளை ஒரு சில பேருக்கு முடி ஒரு பிரச்சனையாவோ ஒரு தடையாவோ இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வருது. ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணியிருக்காரு. அவர் பண்ணதுக்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் அந்த கல்யாணம் ஆகிற ஒரு சுச்சுவேஷன், பொண்ணுலாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னும் போது அந்த முடிங்கிறது அவருக்கு ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஒரு தடையாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழல் இருந்துச்சு. அப்படி இருக்கிற சூழலில் அவர் ஓகே அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். நான் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் பண்ணுங்கன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். சில பேருக்கு அது தேவைப்படாமையும் இருக்கலாம். அதனால் பண்ணாமையும் நீங்கள் தாராளமாக வந்து இருக்கலாம். சில பேருக்கு மேபி இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்துகிட்டு இருக்கலாம். அப்படி ஆசைப்படுறவங்க பயத்தோடு இருப்பீங்களே, பண்ணால் இது மாதிரி ஆகுமா அது மாதிரி ஆகணும் பயம் இருக்கும்ல, அந்த பயம் வேணான்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதனால் எல்லாருமே பண்ணுங்க, எல்லாரும் பண்ணிக்கங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கீங்கன்னா பயப்பட வேணாம், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான். அண்ட் முடி இருந்தால் தான் கான்ஃபிடென்ட் வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லியாச்சு. அதே மாதிரி நான் இப்பயும் சொல்கிறது, முடிங்கிறது ஒரு பெரிய விஷயமும் கிடையவே கிடையாது. உங்களோட கோலை நோக்கி நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாவோ தடையாவோ இருக்காது. எனக்கு இந்த சூழலில் எனக்கு தேவைப்பட்டுச்சுங்கிறனால நான் பண்ணேன். ஒருவேளை நான் இந்த ஃபீல்டுலேயே இல்லை நான் கேப்பே போடலைன்னு வச்சுங்களேன், நான் கேப் போட்டு வீடியோவே பண்ணலை அப்படின்னா 100% நான் பண்ணியிருப்பேனான்னு கேட்டால் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ என்னோட தோற்றத்தை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான். எனிவே நான் இந்த கிளினிக்கை வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கான நோக்கம் என்னன்றதை சொல்லிடுறேன். இது நிறைய பேர் கேட்ட வாசி நான் நிறைய பேருக்கு சஜஸ்டும் வந்து பண்ணேன். அந்த சமயங்களில் தான் அந்த டாக்டர்கிட்ட பேசும்போது, சார் நீங்கள் வீடியோ பண்ண முடியுமான்னு சொல்லி அவங்களும் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ நானும் இந்த ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா, நான் வீடியோவாக பண்ணலாமா அப்படின்னு அவங்கள்ட்டையும் சொன்னேன். அவங்க தாராளமாக பண்ணுங்கள் சார், நானே உங்கள்கிட்ட கேட்கலான் இருந்தேன், நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது வீடியோ பைட் கொடுக்க முடியுமா, இல்லை வீடியோ பண்ண முடியுமான்னு கேட்கலான் இருந்தேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக ஹேர் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் என் சேனலை பற்றி இதெல்லாம் வந்து சொன்னேன். அப்போ தான் சார் சொன்னாங்க, ஆக்சுவலாக எனக்கு கார் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அது நீங்களாக இருப்பீங்களோ அப்படின்றது போலாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் தான் சொன்னேன், சார் இது மாதிரி இதுக்காக தான் நான் பண்ணேன்றது எல்லாமே சொல்லும்போது, அப்போ இந்த விஷயம் நான் வீடியோ பண்ணலாமான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கவும் அவங்களும் அந்த ஐடியாவில் இருந்தாங்க. சார் நீங்கள் வீடியோ பண்ணுங்க அப்படின்றது போல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஸ்பான்சர்டு எதுவுமே வந்து கிடையாது. இதுக்கப்புறம் பிஃபோர் இப்போ நாங்கள் வீடியோஸ் இந்த எடுத்துகிட்டு இருக்க இந்த சமயங்களில் இருந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவே வந்து பண்ணுறேன். எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. எனக்கு இந்த கிளினிக்கில் நான் வந்து பண்ணேன், எனக்கு ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு, அதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிளினிக்கோட காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களோட வாட்ஸ்அப் மூலியமாக ட்ரிகர் ஆகும் அவங்களுக்கு மெசேஜ். அகெயின் அவங்க நீங்கள் எந்த டயத்தில் பண்ணாலும் சரி, அடுத்த நாள் ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு கால் பண்ணி வந்து பேசிடுவாங்க. என்ன சந்தேகங்கள்ன்றனாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கவும் முடியும். ரெண்டாவது, நான் இதை பற்றி நான் இந்த மாதிரி வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சாரே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஃபாலோவர்ஸ் யாராவது வராங்க, நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுறாங்க, இல்லை வீடியோ கால் மூலியமாக வந்து கன்சல்டேஷன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு
அந்த ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷனை நான் ஃப்ரீ பண்ணுறேன், வந்து என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்க சொல்லுங்கள், நான் அதை வந்து ஃப்ரீயாகவே வந்து பண்ணுறேன் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சல்டேஷன் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்க இல்லை காண்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணுறவங்க தமிழ் வீல்ஸ் ஃபாலோவர் தான் நான், அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் அப்படின்றத சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் ஃபீ வந்து இருக்காது. எனவே இது என்னோட அந்த ஹேர் டிரான்ஸ்பரண்ட் பண்ண விஷயங்களை உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கான வீடியோ தான் இது. அதே மாதிரி இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க, ஹேர் டிரான்ஸ்பரண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்த ஆட்களாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இதுதான் இந்த சேனலில் வரக்கூடிய கடைசி வீடியோவும் கூட. இதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும்தான் வந்து பண்ணுவோம். இந்த ஹேர் டிரான்ஸ்பரண்ட் அப்டேட்டை பற்றிலாம் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆட்டோமொபைல் கண்டென்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையும் இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.